ஹரி ஓம். என் பெயர் மாலதி பரமேஸ்வரன். சிறு வயதில் என் தந்தையார் திரு பாலசுப்ரமணியம் மும்பையில் வேலையில் சேர்ந்து எங்கள் எல்லோரையும் அங்கே அழைத்து சென்றார், குடும்பத்தை அங்கே அழைத்து சென்றார். சிறு வயதிலிருந்தே எனக்கு பாட்டு பாடுவதில் நல்ல ஆர்வம் உண்டு. என் தகப்பனார் ரொம்ப நன்றாக பாடுவார். ஸோ அவர் எங்களுக்காக வேண்டி நிறைய தியாகம் செய்து நல்ல டீச்சராக ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு வீட்டில் வரவழைத்து பாட்டு கற்றுக் கொடுத்து நிறைய கற்றுக்கொண்டோம் சிறு வயதில். பிறகு வேலைக்கும் சேர்ந்து திருமணமானதில் அதிகமாக மேற்கொண்டு கற்றுக்கொள்ள முடியவில்லை. பிறகு இந்த வேலையை விட்டதுக்கு பிறகு நேரம் கிடைத்ததால் என் வீட்டில் குடியிருப்பின் பக்கத்து பில்டிங்கில் ஒரு மாமி திருப்புகழ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். திருப்புகழ் என்பது திரு அருணகிரிநாதர் முருகன் மேல் பாடிய பாடல்கள், மிகுந்த அர்த்தம் உள்ளவை. திருப்புகழ் என்பது தமிழ் வேதம் என்று சொல்வார்கள். அதுவும் தேவி மேல் நிறைய பாட்டுகள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஸோ அதெல்லாம் பயின்று கொண்டேன். 10-15 வருட காலம் பயின்ற பிறகு நானும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் எல்லாருக்கும். பிறகு நானும் நிறைய பேர் அங்கே பாட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அது தொடர்ந்து கொண்டே வந்தது. ஸோ இங்கேயும் வந்த இடத்திலும் எனக்கு நான் இருக்கும் இடத்திலிருந்தே எல்லாருக்கும் திருப்புகழ் மற்றும் தேவி மேல் கீர்த்தனைகள், தேவி மேல் பாடல்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதில் எனக்கு நிறைய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் அளிக்கிறது. இந்த மாதிரி பாட்டு சொல்லி தரதில் 8-9 பேர் வந்து சொல்லிக்கிறார். ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களும் நன்றாக பாடுகிறார்கள். அதனால் இதில் எனக்கு நிறைய மன அமைதி கிடைக்கிறது. சொல்லிக் கொடுப்பதுடன் நிற்காமல் நான் சில ஆன்லைன் கிளாஸஸும் நானும் அட்டென்ட் பண்ணுறேன், நானும் கற்றுக்கொள்கிறேன். ஸோ வீட்டில் இருந்தபடியே எல்லாருக்கும் எனக்கு என்ன தெரியுமோ சொல்லிக் கொடுத்து நல்லபடியாக என்னோடய பொழுதை கழித்து கொண்டிருக்கிறேன். ஸோ கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு நல்ல வழியில் என்னை கொண்டு சென்று நல்லபடியாக நான் வாழும்படி அவர் அருள் புரிந்திருக்கிறார். ஸோ மிக்க நன்றி. பேரும் லக்ஷ்மி சங்கர். ஸோ ஆக்சுவலி நானும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி right from the beginning I am also in this class. Mommy's teaching to the class, devotion to the class is amazing, and she makes it a point to teach me whatever I have left. அது பார்த்து மாமி வந்து டிவோட்டடாக எனக்கு சொல்லி கொடுக்கறதுங்கிறதெல்லாம் வந்து அமேசிங். அப்புறம் அந்த டிவோஷன், மாமிக்கு சில சமயம் உடம்பு சரியில்லைன்னா கூட மாமி வந்து எங்கிட்ட சொல்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கறது எங்களுக்கெல்லாம் அது வந்து நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் மாமிஸ் டிவோஷன். அதுதான் முதல்ல மெயின் இந்த கிளாஸில். வாண்ட் டு கம் டு த கிளாஸ் அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு மிஸ் த கிளாஸ். ஸோ அது வந்து மாமிக்கு கிடச்சது வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வெரி லக்கி, அண்ட் வி ஆர் ரியலி பிளெஸ்ட் டு ஹாவ் ஹர் அஸ் அவர் குரு அண்ட் நாட் ஓன்லி குரு, மென்டர். ஸோ தேங்க்ஸ் டு யூ மாமி. அவ்வளோதான். உங்கள்கிட்ட இன்னும் கண்டினியூஸாக நிறைய கற்றுக்கணும்னு எங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு சுவாமி நல்லபடியாக அருள் பரணும். அவ்வளோதான். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சித்ரா ராஜசேகர். நான் இங்கே பூர்வாவில் 2 வருஷமாக இருக்கேன். மாமிக்கிட்ட இங்கே 1.5 வருஷமாக இந்த பாடெல்லாம் கற்றுட்ருக்கோம். திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த திருப்புகழ் பாடுறது கற்றுக்கிறது மேடம் கிட்ட எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியோடு இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டு கற்றுக்கிறதுல. நான் ரொம்ப இதை கண்டினியூ பண்ணணும், ரொம்ப நாளைக்கு இதை பாடிட்டே இருக்கணும், எல்லா பாடல்களும் மேடம் கிட்ட கற்றுக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப விரும்புகிறேன். அது அந்த கொடுப்பனே கடவுள் எனக்கு கொடுக்கணும். மேடமும் ரொம்ப நாளைக்கு நல்லா ஹெல்த்தியோடு அந்த சந்தோஷமாக எங்களுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். அதுதான் என்னோடய ஆசை. நான் விஜயலக்ஷ்மி ரவிக்குமார். நான் மேம்கிட்ட வந்து கொஞ்ச நாளாக திருப்புகழ் கற்றுக்கிட்டு இருக்கேன். திருப்புகழ், அபிராமி அந்தாதி, பதிகம் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். மேம் சொல்லித்தர விதம் வந்து எங்களை வந்து ரொம்பவும் ஈர்ப்பு அதிகமாக்கி, நாங்கள் கற்றுக்கிற ஆர்வத்தை ரொம்ப அதிகமாக்கியிருக்கு. நாங்கள் உண்மையிலே ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே வந்ததுக்கப்புறம். அந்த ஒன் ஹவர் வந்து வர்றது வந்து நான் என்னையே மறந்து ரொம்ப மெய் சிலிர்த்துரும் எங்களுக்கு. ரொம்ப கடவுளோடையும் முருகனோடையும் திருப்புகழ்களையும் நான் ரொம்ப ஒன்றிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அதிகமான திருப்புகழ் பாடல்களை கற்றுக்கணும், நான் நல்லா பாடுறதுக்கு எனக்கு கடவுள் அருள் புரியணும். அப்புறம் மேம்கிட்ட வந்து இன்னும் நிறையா என்னென்னலாம் அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கணுமோ அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். மேம் சொல்லித்தர விதம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து எங்களுக்கு சொல்லி தருவாங்க.
நாங்கள் பாடுறதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணுவோம். மேம் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாகவும் தீர்க்க ஆயுளோடும் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. முருகா 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 நான் லக்ஷ்மி சங்கர், இங்கே 2 வருஷமாக இருக்கேன். சின்ன வயசில் வந்து திருப்புகழ் வேறு நிறையா பக்தி பாடலாம் கற்றுன்ருக்கேன். ஆனால் எனக்கு என்றைக்குமே தமிழில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டு மேலேயும் ரொம்ப ஆர்வம் உண்டு. இங்கே வந்து நான் இந்த வகுப்பில் சேர்ந்தது வந்து நான் வந்து ஒரு கடவுளுடைய முருகனுடைய அருள் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு நதி மாதிரி எடுத்துட்டா அந்த நீரோட்டத்தில் எப்படி இலைகள் குச்சிகள்லாம் மிதந்து போகிறதோ அந்த மாதிரி நானும் கடவுள் என்னும் அந்த நீரோட்டத்தின் வழியில் சென்றுருக்கப்போ எனக்கு இந்த திருப்புகழ் வகுப்புக்கு சேர்ந்து இந்த பாடல்களை கற்றுக்கிற வாய்ப்பு கொடுத்ததும் கடவுள் அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே மாலதி மேடம் ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே அந்த ராகம் வந்து அவ்வளோ நல்லா மனசில் பதிகிற மாதிரி ரொம்ப அழகான ராகங்கள்லாம் போட்டு சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ் எனக்கு என்றைக்குமே ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால எனக்கு பாடல்களை கற்றுக்கிறது ரொம்ப எளிமையாக இருந்தது. இவங்களுடைய உறுதுணையோட இவங்களுடைய முயற்சினால் இன்னும் நிறைய பாடல்களெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கேன். இங்கே இருக்கிற அந்த 1 மணி நேரம் உலகத்தையே மறந்து கவலைகளை மறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நன்றி. ஐம் கிருத்திகா ஈஸ்வரன். நாங்கள் லாஸ்ட் மே 2023லேருந்து இந்த திருப்புகழ் கற்றுக்குறோம் மாலதி மாமிக்கிட்ட. டு ஸ்டார்ட் வித் நாங்கள் ரொம்ப பெரிய சிங்கர்ஸ்லாம் கிடையாது. பட்
த வே மாமி வந்து டீச் பண்ணுறது, ஒவ்வொரு ராகமும் வந்து அவ்வளோ கார்த்தால கற்றுன்னு போனால் ஒரு 2 days அது அப்படியே ரிவர்பரேட் ஆகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. அண்ட் ஒரு பாட்டுக்கும் ஒரு இது இருக்குது. லைக் என்னென்னா, ஒரு பாட்டு பாடின்னு இருந்தோம், நம்பிக்கையோடு பாடினா கல்யாணம் ஆகும், ஒரு பாட்டு பாடினா குழந்தை பிறக்கும், ஒரு பாட்டு பாடினா இருமல் போகும். அது வந்து சொன்னது மட்டும் கிடையாது, அது பிரத்யக்ஷமாக இன்னி வரைக்கும் நடந்துட்டுருக்கு. திருப்புகழ் வந்து எல்லாராலையும் கற்றுக்க முடியாது. கண்டிப்பாக நிச்சயமாக பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். அதுவும் இந்த மாதிரி இருக்கிற சொசைட்டிக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுங்கிறது கூட நிறையா பேருக்கு தெரியாது. நிறையா பேர் சொன்னால் கூட வந்து அதான் சொல்கிறாப்புல, பிராப்தம் இருந்தால் தான் கிடைக்கும். ரியலி வி ஆர் பிளெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. என் பேர் ஞானாம்பிகா. நான் எங்கள் அண்ணி வீட்டில் வந்து நிறைய இந்த திருப்புகழ் பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பாடுறதெல்லாம் எனக்கு பழகணும், கற்றுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது. பாட்டு கிளாஸில் மேடம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாலதி மேடம் வந்து திருப்புகழ் கிளாஸே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து நானும் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து தமிழ் கொஞ்சம் சரியாக வராது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, படிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. 10 வாட்டி அதை திருப்பி படித்து பார்த்தா தான் எனக்கு பாடுறதுக்கே வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக ஆரம்பித்ததுலேருந்து நிறையவே நல்லா பாட வருது. இருந்தாலும் சில வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு மேடம் ஒரு வாட்டியும் சொல்லி கொடுக்கும்போது உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த திருப்புகழ் கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. தேங்க்யூ. என் பேர் உஷா. நான் மியூசிக் டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். இருந்தாலும் இன்னுமே நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லட்சியமாக தான் இருந்தேன். ஆனால் எங்கள் ஆற்றுல கீழே கேட்கும்போது இந்த பாட்டு சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது மாமி சொல்லிக் கொடுக்குற விதம் எல்லாம் எனக்கு வந்து கண்டிப்பாக நம்மளும் இதை பார்க்கப்படாது, கற்றுக்கணுங்கிற இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வருவேன். மாமி ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பா. அது எப்படா இந்த வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அடுத்த வாரத்துக்கு காத்துட்டுருப்போம். ஒவ்வொரு வரியும் அவ்வளோ சின்சியராக ராகம் அந்த இதெல்லாம் தன்னை போலையே பாடணும்னு நினப்பா. எங்களையும் அந்த மாதிரி எங்களை பாட வைப்பா. மாமிக்கு என்னோட நமஸ்காரம் தெரிவிச்சு கொள்கிறேன். முருகா 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 சரணம்.